குதித்தாடும் கூத்தபிரான் பெற்றெடுத்த குன்றாடும் குமரா தனிகை வேளா எங்களை வாழ வையப்பா. शतमानं भवति पिता इंद्रियाय चरे தனிகை முருகா, கண்ணுக்கு இனிமையே, காதுக்கு நாதமே, நாவிற்கு அமுதமே, உயிருக்கு உணர்வே, எல்லாருக்கும் எல்லாமா இருப்பவனே, என் குறையை தீர்த்தருள் இறைவா. அப்பா உமா, நம்ம வீட்டுல தினம் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறோம். என் மக இப்படி பிரார்த்தனைன்னு பிச்சை எடுக்கிற கொடுமையை இன்னும் எத்தனை நாளைக்குமா நான் பாத்துக்கிட்டு இருக்கணும்? அப்பா, இந்த கோலத்துல என்னை இன்னும் எத்தனை நாள் பாக்கணும்னு அந்த குமரன் ஆசைப்படுறானோ அத்தனை நாளும் பிச்சை எடுப்பேன்ப்பா. ஏம்மா, உன் அந்தஸ்துக்கு இது ஏற்றதுதானா? அப்பா, அவனே ஒரு ஆண்டி, அவனை வேண்டவங்க அந்தஸ்தை பத்தி நினைக்கிறது அபச்சாரம் இல்லையாப்பா? அம்மா, நடக்கக்கூடிய காரியம்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா உன்னுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடியதா எனக்கு தோணல. இல்லப்பா, நம்பினவங்கள அவன் எப்பவுமே கைவிட்டதில்லை. என் பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். உட்காருமா, உட்காரு. ஏன் பாட்டி, உமாமா கையால விபூதிய கொடுத்தா எந்த வியாதியும் பஞ்சியா பறக்க எப்படி அவங்களுக்கு இவ்வளவு சக்தி வந்தது? உங்க அம்மா சிவகாமி பெரிய முருக பக்தை. கற்பத்தோட இருந்தப்ப தினசரி முருகநாமாவளை பாடி பூஜை செய்வான். தெய்வ அனுகிரகத்தினால பிறந்தவ உமா. 4 வயசுலயே கந்தசஷ்டி கவசத்தை ராகத்தோட பாடுவான். ஊரே அதிசயப்படும். முருகனோட அனுகிரகத்தினாலதான் இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. எனக்கு கொஞ்சம் விபூதி கொடுமா. அல்லி, உனக்கு என்ன வியாதி? எனக்கு என் புருஷனே ஒரு வியாதி ஆச்சே. அந்த ஆளை பேராச ஆட்சி படைக்குதுமா. கடவுள் பேரை சொல்லி காசு பறிக்கிறார். அவர் திருந்தணும்மா. கொஞ்சம் நல்ல விபூதியா மந்திரிச்சு கொடு. இதுக்கு மந்திரம் தந்திரம் எதுக்கு அல்லி? நீதான் அவரை திருத்தணும். நானும் கண்டிக்கிறேன். இருந்தாலும் என் திருப்திக்காக கொஞ்சம் கொடு. அந்த ஆளு தூங்கும் போது வெடி மருந்தப்பட்ட மாதிரி இந்த ஆள் வாயில கொட்டிடுறேன். குடு குடு, நிறைய குடு. அத்தா, எனக்கு வைர நகைனா ரொம்ப பிடிக்கும். வந்து ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. சொல்லட்டுமா? சொல்ல. இந்த மாதிரி நேரத்துல பெண்களோட கைதான் மேலோங்கி இருக்கும். நாங்கள்லாம் தன்மானத்தை இழக்கிற நேரமே இதுதான். என்ன வேணும்? ஒரு நாள் முருகன் கோவில்ல பள்ளிக்கும் தெய்வானைக்கும் நிரபாரமா வைர நகையா கூட்டியிருந்தாங்க. அத பார்த்ததும் எனக்கும் அதே மாதிரி போட்டுக்கணும்னு ஒரு விபரீத ஆசை தோணுச்சு. இதுலதான் விபரீதம் இருக்கு. சாதாரண கல்லுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் இந்த கண்ணிக்கு இருக்க கூடாதா? ஜஸ்ட் a minute. உமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிருள்ள ஸ்வர்ண விக்கிரகமா மாறப் போறேன். ஃபேண்டாஸ்டிக். அப்படியே அம்பாள் மாதிரியே இருக்க. ஏன் திருஷ்டியே பட்டுடும். கண்ணாடியில போய் பாரு. இப்போ ஆசை நிறைவேறிடுச்சா? இன்னொரு ஆசை இருக்கு. அது என்ன? நான் அல்லும் பகலும் வணங்குற பாலமுருகனே எனக்கு பாலகனா வந்து போயிருக்கணும். இட்ஸ் சோ ஈஸி உமா. அதுக்கு இந்த பாஸ்கரே யாரும் புரிவா? என்னங்க, என் தோழிங்க எல்லாம் என் ஆசையெல்லாம் நிறைவேற முடியாத ஆசைன்னு கேலி செய்வாங்க. இந்த கோலத்தோடையே அவங்க முன்னால போய் காட்சி கொடுத்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா போயிடும். சீக்கிரம் வந்துடு. அது வரைக்கும் எனக்கும் நிம்மதி இல்ல. சரிங்க. அம்மா, தாயே, அகிலாண்டேஸ்வரி, உமா மகேஸ்வரி,
உன்னை போல நானும் ஒரு பொண்ணு, என்ன போல நீயும் ஒரு பொண்ணு. என் குறைய கேட்க கூடாதா? நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? புள்ள வரமா கேக்குறேன், இல்ல ரேஸ்ல ஜாக்பாட் அடிக்கணும், லாட்டரியில முதல் பரிசு விழுகணும்னு கேக்குறேனா? இல்லையே, என் புருஷனை கொஞ்சம் திருத்துன்னு சொல்றேன், திருத்த மாட்டேங்கிறியம்மா. என்னம்மா இப்படி பண்ற? அவரை இப்படி பிரேக் இல்லாத லாரி மாதிரி ஓட விட்டுட்டியே. கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னு ஊரை ஏமாத்த டிக்கெட் வித்து வாயில போட்டுக்கிறாரு. மிலிட்டரி ஹோட்டல்ல லட்டை வாங்கிட்டு வந்து திருப்பதி லட்டுன்னு பொய் சொல்லி விக்கிறாரேம்மா. அவரை கொஞ்சம் திருத்தப்படாதா? என் குறைய கேட்க கூடாதா? அம்மா தாயே வந்துருமா வந்துருமா. ஐயோ தெய்வமே, நீயா நீயேதானா? அம்மா அங்க இருக்க நீ அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. அம்மா தாயே, என் குரல் உன் காதுல கேட்டுடுச்சா? ஐயோ நான் லவுட் ஸ்பீக்கர் கூட வைக்கலையே. ஐயோ ஐயோ ஐயோ, என் கோரிக்கையை நிறைவேற்ற இமயமலையில இருந்து இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டியே. புருஷங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் சொல்லாம வந்துடுறாங்க. ஐயோ எனக்கு கையும் உடல காலும் உடல. ஐயோ நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன், எப்படி கும்பிட போறேன்? ஐயோ இந்த அலமரத்துல என்னது இந்த திருப்பாவை திருவம்பாவிக்கிற மறந்து போச்சே. ஐயோ என்ன சாப்பிடுறேன்? இந்த இந்த ஆப்பிள் சாப்பிடு, இது உங்க ஊர்ல கிடைக்காது. ஆமா சாப்பிடு. ஏது தெரியுமா? உமா அம்மாவுல இருந்து எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்ததா? சொல்லாத. திருடிட்டு வந்தது. திருடிக்கிட்டு வந்தாரா? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ உனக்கு தெரியாது என்ன இருக்கு? நீதான் முக்காலும் வாழ்ந்தவளாச்சே. திருடுறான்னு சொல்றியே, திருடுற மனசுல கொஞ்சம் திருத்தக்கூடாதா? அது சரி, வந்ததுதான் வந்தேன், பட்ட பகல்ல வரக்கூடாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த மாதிரி நட்ட நடுராத்துல வந்து நிக்கிறியே. நீ வந்துட்டு போனேன்னு சொன்னா ஐயோ எவ்வளவு என்ன நம்ப கூட மாட்டாளே. என்ன திருட்டு செருக்கி கிறுக்கு செருக்கின்னு சொல்லுவாளுங்களே. ஐயோ நான் என்ன செய்வேன்? யாருக்கு புற சாட்சிக்கு? ஐயோ இந்த மனுஷன் எங்க? நான் தெய்வம் இல்ல, உமா வந்திருக்கேன். எந்த உமா? உமா எங்க உமாவா? நேசமா எங்க? என்னது வலிக்குது? எங்க உமாவா? நான் அப்பவே நினைச்சேன், தெய்வம்னா எக்கச்சக்கமா கை இருக்குமே, ரெண்டே ரெண்டு கை தானே இருக்குது. ஐயோ என் ராசாத்தி எவ்வளவு அழகா இருக்க. அது சரி, என்ன இது கோலம்? புது மாப்பிள்ளைங்க தனியா தவிக்க விட்டுட்டு போ. அட என்ன ஏதாவது சொல்ல விட்டாதானே? அப்படி என்ன என்கிட்ட உனக்கு தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான். என்ன இதை சாதிக்க வருவான் வடிவேலன்? நிச்சயம் வருவான் வடிவேலன். நிச்சயம் வருவான். வேலை வருவா, வடிவேல வருவா. கந்த என்ன கைவிட மாட்டான். பக்தி இருக்க வேண்டியதாமா, ஆனா அது பைத்தியமா மாறிடக்கூடாது. உன் புருஷன் உன்னை விவாகரத்து செய்ய போறேன்னு சொல்றான். ஆனா நீ என்னன்னா அவனுக்கே ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு வடிவேலன்னு பேர் வைக்க போறேன்னு சொல்றேன். ஏம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமா? வெற்றி வடிவேலா, தனியை முருகா, நான் எந்த வேலையும் வணங்கும் கந்த வேலை. என் லட்சியம் நிறைவேறணும். ஏன் வெற்றி உன் வெற்றிப்பா. உன் நம்பிக்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? அப்பா, இந்த தும்பிக்கை என் தம்பி மேல நம்பிக்கை வச்சுட்டா நம்ம துயரமெல்லாம் தூசியா பறந்துடும். அப்பா, என் கணவர் திரும்பி வந்து நிச்சயமா என் கூட குடும்பம் நடத்துவாரு. நீ இங்க ஏங்கி தவிக்கிற, பாஸ்கர் எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ? தனிகை வேலா, உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லப்பா. என் வாழ்க்கையில விளக்கேத்திவே என் கணவர் எனக்கு திருப்பி கொடு. அம்மா அம்மா, நீ கடல் பாட்டின என்னடா இது? கட்டில ஒரு செங்கமலம், கதவோரத்துல ஒரு செங்கமலம். என் கண்ணுக்கு யார பார்த்தாலும் செங்கமலமாவே தெரியுது. இந்த புண்ணியவதிய பாழாக்கிட்டியே. இந்த பாழா போல குடிவெறியில தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்வாங்களே, அதை நிரூபிச்சிட்டியே சண்டாளா. முருகா, இந்த பாவத்துக்கு நான் காரணமாயிட்டேன். இதுக்கு மன்னிப்பே கிடையாது, இதுக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்கலம்மா. இவர்தான் என் கணவர். வாக்கு பழிச்சிருச்சுமா, வாக்கு பழிச்சிருச்சு. கல்யாணமாகியும் வாழாம இருந்த என்ன நீதாமா வாழ வச்சிருக்க. அந்த செந்தூரா
நான் அழுதது போதும்னு என்ன சிரிக்க வச்சுட்டாமா. ஏன் சபதத்தை நிறைவேற்றிட்டான், ஏன் சபதத்தை ஊ மூலமா நிறைவேற்றிட்டாமா. வாய மூடடி. அந்த பையனை ஏமாத்திருச்சு. நீ ஜெயிச்சுட்டு நினைக்காத. உன் ஆயுசு பூரா உன்னை அழ வைக்க நான் எதையுமே செய்வேன். ஓ சபதம் நிறைவேற விடவே மாட்டேன். அத போதும் நிறுத்துங்க. சொட்டு தாலி கட்ட ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்களே. அது முடிஞ்சு போன கதை. அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்.